Hi friends, இது உங்க சுமி பொக்கிஷம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய போர் ரிப்பேர் பண்ண அன்னையோட டேவும் தீபாவளிக்கு எடுத்த vlog-ஓட சேர்த்து 2 நாள் vlog உங்ககிட்ட ஷேர் பண்றேன். வாங்க பார்க்கலாம். Hi friends, இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா வந்து காலையில 7 மணிக்குல வந்து மோட்டர்ல வந்து மண்ணு போயிடுச்சாம் கீழ சரிஞ்சு. அதனால அதுக்கு வந்து ஃப்ரெஷ் அப் பண்ணி விட்டாங்க. அதுக்கு அப்புறம் இப்போதான் மாட்டிருக்காங்க. கந்தர குளமா இருக்குங்க. அதுல ஏதோ ஒன்னு போயிடுச்சுனாங்க. அதெல்லாம் நீங்க செக் பண்ணிக்கங்க. நீங்களும் வந்து வீட்ல வந்து போர் வந்து மோட்டர் பிரச்சனைனா உள்ள இருக்கிற அந்த கண்டென்சர் மாதிரி அதுலயும் கண்டென்சர் அப்படின்னு ரெண்டு இருக்குது. கண்டென்சர் தானே கண்டென்சர் கரெக்டா சரி ஏதோ ஒன்று அது வந்து போயிடுச்சு. அதனால் அதையும் மாற்றினாங்க. அது இல்லாமல் கீழே போர்லேயும் வந்து எல்லாம் மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு மாட்டிருக்காங்க. இனிமேல் ப்ராப்ளம் வராதுன்னு இருக்காங்க. கேரண்டி வேறு கொடுத்துருக்காங்க. பார்ப்போம் கேரண்டி எப்படி இருக்குன்னு தெரியாது. சரி இது வரைக்கும் 2வது தடவை இங்கே ரிப்பேர் ஆகிருக்குங்க. இந்த தடவை வந்து ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டோம். அதனால் ப்ராப்ளம் வராதுன்னாங்க. ஃபஸ்ட்டு வேலை துணி போட்டிருக்கேன். அடுத்து காலைல டேரனுக்கு வந்து ஃப்ரை ரைஸ் ரெடி பண்ணேன். நம்ம ரேஷ்மாக்கு வந்து ஃப்ரை ரைஸ் கேட்டிருக்கா. அதனால் அவளுக்கு வந்து ஃப்ரை ரைஸ் இன்றைக்கி வந்து கெச்சப்லாம் போட்டு நான் ரெடி பண்ணேன். லைட்டாக சூடு பண்ணட்டுமா? ரொம்ப கேவலமாக இருக்குது கிச்சனு. பசி வேறு எனக்கு வந்துருச்சு. மணி பாருங்கள், மணி 11 மணி. வந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது சாப்பிட முடியாது. உள்ளே தான் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. என்ன செய்ய போகிறேன்னா எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையும் தூக்கி டிஷ்வாஷரில் போட்டுட்டு டிஷ்வாஷருக்கும் நான் வந்து ஃபில்ட்ரு வாங்கியிருக்கேன். உங்கள் வீட்டில் வாஷிங் மிஷின் இருந்துச்சா இந்த மாதிரி ஃபில்ட்ரு போட்டுக்குங்க. இதை பாருங்கள், நான் இதுலேயே வந்து இல்லை வாஷிங் மிஷினில் நான் போட்டிருக்கேன். வாஷிங் மிஷின் இருந்து ஏன்னா டிஷ்வாஷர் எல்லாருக்கிட்டே இருக்குன்னு சொல்ல முடியாது. நான் அதுக்கும் வந்து போட்டிருக்கேன். இதுக்கு ஃபில்ட்ரு உள்ளேயும் போட்டிருக்காங்க. இருந்தாலும் நான் இது வந்து ஆன்லைனில் வாங்கினீங்க. ஆன்லைனில் வாங்கினா நான் 280 ரூபா. ஆனால் நான் எவ்வளோ தெரியுமா ஏமாந்தேன். இதை எனக்கு வாஷிங் மிஷின் வந்து இதில் உப்பு போயிடுச்சு. இந்த மாதிரி தூசி தான் போய் அடைச்சிருச்சுன்னு சொல்லி வாஷிங் மிஷினுக்கு வந்து எனக்கு வந்து எவ்வளோ வாங்கினாங்கன்னா இதுக்கு 800 ரூபா கிட்ட வாங்கினாங்க. ஆனால் இந்த வாஷிங் மிஷினில் வந்து தூசி போய் அடைச்சதுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ஃபில்ட்ரு 800 ரூபா சொன்னாங்க. ஆனால் 280 ரூபா தான் ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா. நான் ஃபஸ்ட்டு தடவை ஏமாந்துட்டேன். நீங்களாம் ஏமாந்துடாதீங்க. அதனால் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இதை நம்ம எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு மாட்டிட்டோன்னா இதில் வந்து இங்கே பாருங்கள், இதில் தூசி அடைஞ்சால் இதில் தெரியும் க்ளீனாக. அதனால் இதுக்கு மேலே தான் நம்ம வந்து இன்னொரு ஃபில்ட்ரு போட்டிருக்கோம். எப்படின்னா நம்ம வந்து சேஃப் பண்ணி வச்சுக்கணுமோ அப்படி தான் நான் சேஃபாக வந்து பார்த்துக்கிறேன் வாங்கியிருக்க பொருளுக்கெல்லாம். ஏன்னா மண் வருது எங்கள் ஏரியாவில். உங்கள் ஏரியாவில் மண் அப்படி வரும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபில்ட்ரு போட்டுக்குங்க. இப்போ நான் சாப்பிட போகிறேங்க. நம்ம ரேஷ்மாக்கு ஃப்ரை ரைஸு, அவள் வந்து இட்லியும் சாப்பிடுவா. இட்லிக்கு தொட்டுக்க குருமா. இதெல்லாம் முடிச்சுட்டு கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணணுங்க. இன்னைக்கு ரசம் தான் வைக்கணுன்னு இருக்கேன். இன்றைக்கி வந்து கெச்சப் வந்து நான் வந்து போட்டுட்டு ஃப்ரை ரைஸ் ரெடி பண்ணேன். அதனால தான் அந்த கலரில் இருக்குது. ரேஷ்மா தான் கேட்டேன் என்ன இந்த கலரில் இருக்குன்னா நானே டொமேட்டோ கெச்சப்பு அப்புறம் சோயா சாஸ்லாம் போட்டு ரெடி பண்ணது. அதனால் ரேஷ்மா இதை சாப்பிட்டுட்டு இட்லி வச்சுக்கோ. எப்படி இருக்குன்றத ரேஷ்மா டேஸ்ட்டு சொல்லுவாள். நீ சாப்பிட்டு போய் நான் ஊட்டி விட்டேன். ஊட்டி விட்டுடலாம். காட்டு நிஜமாவா? நான் டேஸ்ட்டே பார்க்கல. வெளியெல்லாம் கழுவி விட்டுட்டு தான் வந்தேங்க. எனக்கு வந்து க்ளீனாக இருக்கணும், அப்போ தான் எனக்கு வந்து திருப்தியாக இருக்கும். அதனால் வெளியெல்லாம் கழுவியாச்சு, எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. மேட்டுலாம் ஒரே மண் ஆகிடுச்சு. மழைக்கு அதுக்கும் இனிமேல் தான் மேட்டு வந்து போடணும். நீங்களும் என்ன மாதிரி தானா ரொம்ப வந்து க்ளீனாக பார்த்துப்பீங்களா? நான் அப்படி தான் மேட்டெல்லாம் துவச்சி போட்டுட்டேன். அதனால் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி 2 நாள் துணி நான் வந்து வாஷிங் மிஷினில் போட்டு நான் வந்து காய போடணுங்க. மழை வேறு பெய்யுது. வீட்டுக்குள்ளே தான் காய போடலான்னு இருக்கேன். மத்தியானத்துக்கு ரசம் தான் ரெடி பண்ணேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா துண்டு கருவாடு வாங்கிட்டு வந்திருந்தாருங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது வந்து செஞ்சு கொடுத்தா ரேஷ்மாவுக்கு ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவா. நான் ரசம் வச்சுட்டு கருவாடு தொக்கு தான் ரெடி பண்ணேன். அடுத்து எல்லா பாத்திரத்தையும் டிஷ்வாஷர்லேயும் போட்டுட்டேன். இந்த விலாகோட தீபாவளி அன்னைக்கு நாங்கள் எப்படி பட்டாசு வெடிக்கும் போது என்ஜாய் பண்ணுன்றத அந்த என்ஜாய்மெண்ட்டை அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்களாம் எப்படி பட்டாசு ஜாலியாக வெடிச்சிங்களா? நாங்களும் வந்து இப்படி தாங்க வெடிப்போம். எல்லோரும் மாற்றி மாற்றி வெடிப்பாங்க. அவங்க வெடிக்கும்போது நான் உட்காந்துக்கணும். வாங்க பார்க்கலாம். வேலை போகணும். ஆமாம், இதுவா Hi friends, கொரோனா வந்துருச்சு. welcome to Sumi Pokisam.
கொரோனா டைம்ல நான் இருக்கிறேன், அதனால நான் மாஸ்க் கிராக்கர் கொரோனா டைம் இது பேர் தான். எனக்கா? நான் ரொம்ப பக்கத்துல நிக்கிறேன். நீ நவுந்து விடி. இப்போ வந்து 30 ஷாட் வந்து வைக்க போறோம். பிரபா இருங்க இருங்க. ஏய் ஏண்டி அங்க போயிட்ட? அவ எடுக்கிறதுக்கு கீழே வெட்டிக்கும். ஏன் பாவா இங்க நிக்கிறது என்ன? எல்லாம் மேலே தானே போட்டு அதான் வேற நவுந்துக்கோ. என்னடா இப்படி இருக்குது? பூ மாதிரிலாம் இல்லையா? என்னம்மா ஏய் ஒவ்வொன்று வருது. ஏய் சூப்பர்ரா. டபுள்டா டபுள் ஷாட். ஏன் பாபா அவ போய் இப்போ அங்கே எங்கே நிற்கிறா பாருங்க. உள்ள வாங்கம்மா. சூப்பர். நல்லா வருது. ஒன்னொன்று நல்லா வருது, ஒன்னொன்று வரமாட்டேது. சூப்பராக இருக்கு பாரு. அது அப்படியே மேலே நட்சத்திரம் கொட்டுற மாதிரி இருக்கு. இதை வைக்க போறேன் நான். என்னங்க பாத்தீங்கன்னா மேல போய் வெடிக்கிற பட்டாசு தான். அருணாள் வெட்டிங்க. பேர் அருணாள்டா. ஓகேம்மா வைங்கம்மா. நீங்க எப்படிம்மா வரலையா போக? என்னது வரல. அதெல்லாமா வாங்க. ஓய் மேலே இதை ஏற்றி விட்றா. என்னடா சூப்பரா இருக்கு. இது கீழே இந்த வெடி நான் வைக்க போறேன். ஓகே வை போ. அங்க ஒண்ணு பறந்துடு. இல்லைம்மா இந்த சைடு ஓடுறா. இல்லைங்க இல்லை இப்போ மேலே டக்குன்னு. சூப்பரா இருக்கு. அம்மா இது வெடியும். அம்மா வந்து இந்த பட்டாசு தான் வைக்க போறாங்க. இந்த வட்டா சேர்க்க போறேன். உங்க திருமுகத்தை காட்டுங்கப்பா. தெரியாது, பார்க்கவே இல்ல. தெரியாது. மாஸ்க் போட்டிருக்கேன். எனக்கு தெரியும். அங்க வெடிச்சிட்டு இருக்காங்க பாரு. ஆமா. ஒரே வானமே வந்து ஜகஜோதியா இருக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா. பேசுமா. ஒரே பட்டாசு வெடி சத்தமா இருக்குது. நான் வந்து மாஸ்க் போட்டிருக்கேன், எனக்கு புகை ஒத்துக்க மாட்டேதுன்னு. அதனால போட்டுக்கலாம், சேஃபா இருந்துக்கணும். தீப்பெட்டி. ஐயோ தீப்பெட்டி புகை வருது. ஏய் புகை கீழே இருக்கு. படம் கரெக்டா இங்கே பாருங்க. எப்படிமா நான் சொல்லும் போது இங்கே வைக்கணும். போச்சு. பாத்தீங்கன்னா காட்டுங்கம்மா, நில்லுங்கம்மா. பாத்தீங்கன்னா அம்மா வந்து இதுதான் வந்து வைக்க போறாங்க. காமிச்சாச்சு. ஆனா இது எப்படி வைக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. ஏய் உள்ள வந்துக்கிட்டே இது தெரியும், இப்படி வர்றது. இருங்க நல்லா வைங்க. வாங்கம்மா வாங்கம்மா. ஏய் புஷ்பானம் வேண்டா. வாவ் சூப்பர். 3 சைடு புஷ்பானத்தை வச்சு விட்ட மாதிரி இருக்குது. அதெல்லாம் ஒரே நேரத்தில் இல்லை, ஒன்றும் இல்லை. அதுக்குள்ளேயே நம்ம 3 புஷ்பானத்தை எடுத்து சொறி விட்டுட்டுன்னா அப்படி எப்படி வரும்? கரெக்டு தானே? நீ புத்திசாலி. நான் புத்திசாலி தான். இங்க பாத்தீங்கன்னா இங்கதான் எல்லாத்தையும் பிரிச்சு வச்சிருக்காங்க. நேனா அப்படியே ஒவ்வொன்றா வெடிக்க வேண்டியதான். நம்ம எங்கம்மா வைக்கிறான்? எங்கம்மா அவன்? வரிசையா வைடா தம்பி, தள்ளி தள்ளி வைடா. ஒன்னொன்னு தள்ளி தள்ளி வைத்தாங்க. மூஞ்சி நவுத்திக்கோ. புஷா இல்ல இல்ல எரிய மாட்டுது.
ஆனா இதுல அவ்வளவா தெரிய மாட்டுது. இந்த ஃபெதர் ஃபெதரா இல்ல நேர்ல தெரியுற மாதிரி இல்ல. எனக்கு இந்த புகையே ஒத்துக்க மாட்டுது. அம்மா இருங்கம்மா 1 மினிட். எப்படி அந்த மாதிரி ஃபெதர் மாதிரி பண்றானுங்க தெரியல. ஏய் நீ என்ன பண்ணு தெரியுமா, அந்த பட்டாசை மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி டிம் பண்றா. லைட்டை டிம் பண்ணினா உனக்கு வரும். என்னன்னா டார்ச்சர் பண்ணாத சரி சங்கு சக்கரம் வைக்க போறோம். இது வந்து திரி வச்ச சங்கு சக்கரம். டக்குன்னு பிடிச்சுக்குமா? திரி வச்ச சங்கு சக்கரம் டக்குன்னு பிடிச்சிக்குமா? திரி எடுக்காத சங்கு சக்கரம் டக்குன்னு பிடிச்சிக்குமா? வேற டக்குன்னு பிடிச்சிக்கணும். நீ டக்குன்னு வந்துடணுமா? வைக்கவே இல்லை. வச்சுட்டு வரமாடுது. என்னடி இவ்வளோதான் சுத்துது? கிட்ட போகாத, விட்டு விட்டு சுத்துது. இந்த பட்டாசெல்லாம் இந்த பட்டாசெல்லாம் இது பாத்தீங்கன்னா நான் இந்த வெடி தான் வைக்க போறேன். இதுக்கு பேர் வந்து பென்சில் வெடி. இது ஆனா செல்ஃபி ஸ்டிக்னு போட்டுருக்கு. பாப்போம். இது பட்டாசு கடை வைக்கிற மாதிரி. இது எப்ப வெடிச்சு முடிப்பாங்கன்னு நான் உட்காந்துருக்கேன். என்னை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க இதை வெடிக்கிறதுக்கு. எப்படா இதை முடிப்பாங்க, நான் உட்காந்துதான் ஆகணும்ட்டாங்க. அதனால நான் உட்காந்துருக்கேங்க. எனக்கு இதுல அப்படி நம்ம டேரன் வந்து புஷ்பானமெல்லாம் வச்சு வச்சு தீர்த்தே ஆகணும்னு வச்சுட்டு இருக்கான். வெளியே ஒரே பட்டாசு சத்தம் தான். டமால் டுமால் டொமால் டொமால்னு. அங்கே பாருங்க, இவரு பெரிய இவரு கையில பிடிப்பாரு. ஏய் இரு, நான் வரேன். ஓகேவா? அவன் மேல அந்த சைடு திருப்பி காட்டு. ஐயோ எம்பிட்டு புகை வருது இது. ஏம்மா ஏம்மா அவ்வளோதான். இனிமேல் அது வந்து ஃபோட்டோ மாதிரி. அது என்ன சொல்லுவாங்க? ஃப்ளாஷ் லைட் மாதிரி. கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படிதான் வருது. பார்த்து கீழே இருக்கு, கையை கீழே இருக்கு. அம்மா ஃபுல்லா டார்க் பண்ணுங்கம்மா. பிரைட்னஸ் இருக்கோ தெரியாது எனக்கு. பிரைட்னஸ் இருந்தா தெரியாது. எவ்வளவு நேரம் எரியுது இருக்கியா? டேய் ஒழுங்கா காட்டு. நேனா பேக் சைடு அடிக்குது. நேனா கையில. ஆமா எதுக்கு நீ புடி டான்ஸ் பண்ணி? அப்படினா தான் தெரியும். எங்க ஓடுறாங்க? நான் பிரைட்னஸ் கம்மி பண்ணேன். பிரைட் அம்மா வேற லெவல். இங்க இப்படி அமுத்தணும். இந்த இது இருக்குல்ல, இது தூக்கி மேல ஏத்துனீங்கன்னா எனக்கு தெரியாது. இது கீழே இருக்கீங்கன்னா டார்க் தெரியாது. இனிமே கத்துக்கோங்க. கத்துக்கோங்க. நான் வேற லெவல் தான். என்னது வேணா வெள்ள போய் வச்சு பாரு. என்னன்னு காட்டுங்க. இது ஒண்ணுமே தெரியல என் கண்ணு. அப்ப வச்சல அதுலயே வெள்ள கலர். என்னமோ சாக் பீஸ் மாதிரி இருக்கு. பாப்போம். ஓகே நான் பாத்தீங்கன்னா இப்ப இதுதான் வெடிக்க போறேன். இதுதான் வெடிக்க போறா. இது நைனா டோன்ட் டேமேஜ் மை இமேஜ். என்னடா இது போச்சு? எத்தனை ரேஷ்மா வச்ச மாதிரி தான் அது. வச்சு ஏறி ஓடுறதுக்கே நேரம் கரெக்ட். நீ பூரா நைட்டு பூரா அதுதான் செய்வா. அது ஒரு ஃபிளாஷ் லைட் மாதிரி தான். அப்படி இப்படி முடிச்சாச்சா? இந்த பட்டாசுலாம் எடுத்து கொடுக்குறது யாருன்னா எங்கள் பாபா தான். புஷ்பானத்துலேயே எத்தனை வகையான புஷ்பானம், பெருசுலேருந்து நார்மலாக சின்ன சின்னதாக வந்து பெருசாக வந்துருச்சு. இந்தாங்கப்பா. ஏய் புஷ்பானம் இங்கே இருக்கு. இங்கெல்லாம் புஷ்பானத்தை வந்து இதை வச்சிருக்கேன். நல்ல பிரைட்னஸ் லோ பண்ணுங்க. அவ்வளோதான் அவ்வளோதான். இது லோ பிரைட்னஸ் ஓட எடுங்க. நெருப்பு ஒன்று பட்டாலும் தான். அப்புறம் பாத்தீங்கன்னா என்ன பண்றீங்க? புகையை பார்த்தா நான் திருச்சி ஓடுறேன்.
ஆமாம், புகை வந்து எனக்கு வந்து ஒத்துக்காதனால நான் வந்து மாஸ்க்கு 2 மாஸ்க் போட்டிருக்கேன். சரி தீப்பெட்டி வெடிங்க நீங்க. தீப்பெட்டி ஐயோ இதில் நிறைய புகை வருது. இதான் அந்த கம்மி மத்தாப்புலேயும் நிறைய புகை வருது. எதுலலாம் அதிகமா புகை வருதுன்னு எங்க அம்மா பார்த்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இது எப்போ வெடிச்சு முடிப்பாங்க? நான் உள்ளே போகணுன்னு இருக்கேன். ஏமா இது போட்டுட்டே இருக்கிறது கஷ்டம் தானே பாப்பா? பொடிங்க இவளை எப்படி தெரியுமா திட்டுவேன்? பாருங்க இங்க நில்லுங்க, பாருங்க பின்னாடி உங்களோட இது பட்டாசு கவர் பண்ணுங்க. பட்டாசு அங்க வெடிக்குது பாரு. அப்படியே இதுல இருக்க ஒரு தீப்பொறி இதுல பட்டு டப்ப 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 எல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிடும். என்னடா வெடிக்கிற? சங்கு சக்கரம், சங்கு ஊதுற சக்கரம் பாத்துறா. செடிக்கு தண்ணியே இல்ல. இது வந்து 2 டைம்ஸ் வெடிக்கிற சங்கு சக்கரம். பாருங்க எவ்வளவு புகை வருது. நம்ம ஊர்ல இதனால தான் ஏர் பொல்யூஷன் அதிகமா இருந்தாலும் இதெல்லாம் தவிர்க்க முடியாது. அவன் கொஞ்சம் கவனிக்க தான் போறான். பாருங்க எங்க அம்மா 1 மாசத்துக்கு போல 2 மாசத்துக்கு. அப்பயே சொல்லிட்டேன் நான் 2 மாசம். அதான் நம்ம பேசுறது கேக்குதானே எனக்கு தெரியல. மைக் மாட்டிருக்கீங்களா? கேக்கு மாதிரி தெரியல. மேல பாரு என்னமோ பறக்குது. அது என்னது? அவங்க ஏதோ பட்டாசு இந்த மாதிரி. ஆமா என்னமா அது? எனக்கு தெரியும். நேனா இது கேண்டில் மாதிரி பறக்குது. பறக்கும்ல அது. ரெமா படத்துல ஒன்னு பறக்கும்ல மேல. ஏய் சூப்பரா இருக்குமா அது? அவ்வளவுதான் கீழே இந்த மாதிரி ஒன்னு வாங்கி இருந்திருக்கனால நீங்க டிஃபரண்டா இது மாதிரி இருக்கா பட்டாசு? யாராவது வீட்ல போய் விழுந்துச்சுனா நெருப்பு பிடிச்சிக்கும். அதெல்லாம் ஒண்ணாகாது. பாராசூட் மாதிரிமா. பாராசூட் மாதிரி. அதுவே கீழே அப்படியே ஸ்வைங்கின்னு இறங்கி. ஏய் என்ன இவ்வளவு நேரம் இவ்வளவு புகை வரல, இப்போ இவ்வளவு புகை வருது. ஏன் தெரியுமா? நான் பறந்து போயிட்டே இருக்கு. ஆமாங்க அது தீபம் மாதிரி பறந்து போயிட்டே இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பட்டாசு வாங்குவோம். அது டிஃபரெண்டா இருக்கு, நல்லா இருக்கு. அங்க போயிட்டு இருக்கு பாரு, தீபம் எரிஞ்சு போயிட்டு இருக்கு. அங்க ஒரு தீபம் போயிட்டு இருக்கு. நான் இதுவரை இந்த மாதிரி தான் விடுவாங்களா? நீங்க இந்த மாதிரி விடுவாங்களா பட்டாசு? இல்லடி அது அந்த மாதிரி இப்ப வந்திருக்கு. போயிட்டே இருக்கு பாரு. அது எப்ப வந்துருச்சு? ரேஷ்மா ரெமா படத்துல வரும்ல, அடுத்து விடுவாங்க. அப்படியா? அதுவே முக்கி திணறுது இந்த பட்டாசு. முடிச்சிட்டாங்கடா, முடிச்சிருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பேலன்ஸ் வந்து 60 ஷாட். நாங்கள் 60 ஷாட் வந்து அம்மா தான் வைக்க போகிறாங்க. என்னம்மா நான் வைக்கல. வைங்க. நீ வை. நீ தானே வைக்கல? இல்லை வைங்க. கதவை யார் திறந்து விட்டது? ஐயோ கொசுவா உள்ள போயிடும். இன்னும் கம்மி மத்தாப்பு 60 ஷாட்ஸ் இதெல்லாம் இருக்கு. என்னடா இது பட்டாசு? அதான் பட்டாசு. பட்டால் ஃபட்டாஃபட். எப்ப முடிப்பீங்க? இப்போதைக்கு முடிக்க மாட்டோம். சாரி. அம்மா அடிக்கிறேன். எடுக்க மாட்டாங்க. நான் எடுக்கல, நீ பார்த்த. நீ வந்து பார்த்த ஷாட் வந்து வைக்க போறோம். 16 ஷாட் 60 ஷாட். அது என்னது? 60யா? 60 வெடி. கீழே 30 மேல 30 போகும், அதான் 60. அப்படியா? ஆமா, கீழே 30 மேல 30 போகும், அதான் 60. இப்ப யார் வைக்க போறான்னா நான் தான் வைக்க போறேன். ரேஷ்மா தான் வைக்க போறேன். என்ன வைக்க சொன்ன? நீ வேடி சொல்லிட்டு அதனால அவ வைக்கட்டும். அதனால நான் வைக்க போறேன். நம்ம ரேஷ்மா வைக்கிறத பாப்போம். நான் வைக்க போகிறேன். நேனா ஏதாவது ஒன்றுல வச்சா போதும். வேணா வை பாப்பா. கீழே எடு. சூப்பர். இதாகுது. கேட்ட மூடணும். அந்த பிரைட் சூப்பரா தெரியும்.
கேட்டை மூடி இருக்கு. எப்படி மேலே தாண்டி செய்ய மாட்டாடி. ஏமா இப்படி வெடிக்குது? இதான் 60 ஷாட்னா இப்படிதான் வெடிக்கும். வேற எப்படி வெடிக்கும்? அம்மா இப்படி வந்து நில்லுங்கம்மா, இங்க பாருங்க. இப்படி தான் நாங்கள் வந்து தீபாவளிக்கு என்ஜாய் பண்ணோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு vlogல நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.